குழந்தை பிறக்காததுக்கு புருஷன் காரணமே இல்லையா? நாங்க தான் காரணமா? நாங்க என்ன பாவம் செஞ்சோம் நான் கேக்குறேன். அதுல இன்னும் இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், கிராமத்துல வயசான அப்பத்தான் அந்த ஆஸ்பத்திரி போவோம், என்ன புள்ள பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு, இல்ல ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளையும் இல்லாம பொம்பளை பிள்ளை அவதார் குட்டியா பிறக்கும், பொட்டச்சு இப்படி எடுத்து வச்சிருக்கா, பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. உண்மையிலேயே அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு குழந்தை ஆணா பிறக்கிறதுக்கும் பெண்ணா பிறக்கிறதுக்கும் காரணம் அப்பாவுடைய உடம்பில இருந்து வரக்கூடிய ஜீன் மட்டும்தான் காரணம். உங்களுக்கு பொட்ட பிள்ளை பிறக்கிறதுனாக்கா புருஷன் நீங்க தான் காரணம். புள்ள பிறந்தாலும் நாங்க காரணம், புள்ள பிறக்காட்டி நாங்க காரணம் இல்லம்மா. குழந்தை பிறக்கிறதுனா வீட்டுக்காரன் தான் காரணம், பிறக்கலைனா நாங்க தானே காரணம்னு சொல்றாரு அவர். தெரியாம சொல்றாரு, வீட்டுக்காரன் தான் காரணம். சும்மா இங்கேருந்து வந்து நின்னுட்டு ஏன் வந்து நீங்க இனிஷியல் பாரு, பெண்கள் இனிஷியல், அம்மா இனிஷியல் எங்கயாவது போடுறாங்களா? இப்ப போடலாம், சட்டம் வந்துட்டு இப்ப போடலாமா? அது சட்டம் வரட்டும். பொதுவா ஆண்கள் இனிஷியல் தான் போடுவோம். ஏன் தெரியுமா? இவன் தான் உறுதியான தகப்புன்னு சொல்றதுக்காக தான் இனிஷியல் போடுறது. அருமை அருமை. ஏன்னா குழந்தை பெத்துக்கிறது தாய். நான் என்ன கேக்குறேன், அவர்கிட்ட மிஸ்டர் புளுகண்டன், ஹலோ இங்க பாருங்க, அங்க எவ்வளவு கூப்பிடல, இங்க கூப்பிடுறேன், இங்க திரும்புங்க, கழுத்தை அப்படி திருப்பி விட்டுருவேன் பாத்துக்கங்க. அங்கேருந்து வந்துட்டு நான் என்ன கேட்கறேன், உங்களையும் கேட்கறேன், இங்க உள்ள ஆண்களையும் சேர்த்து கேட்கறேன். பொண்டாட்டினாலே பிடிக்கல இல்ல, பொண்டாட்டினாலே பிக்கல் பிடுங்களா இருக்குல்ல, பொண்டாட்டி வந்த வாழ்க்கையே நல்லா இல்ல. நாங்களும் பாருங்க உங்களோட வாழ்ந்து வாழ்ந்து எங்களுக்கு சகிச்சு போச்சு, நாங்களும் எங்க வீட்டுக்கே போறோம். என்னக்கா நான் சொல்றது சரியா இருந்தா பெண்கள் கை தட்டுங்க. கல்யாணம் பண்ணி முதல் நாள் உங்க வீட்டுக்கு எப்படி எங்க வீட்டுல இருந்து வந்தோமோ அதே மாதிரி திருப்பி அனுப்புங்க, நாங்க போறோம். தட்டுக்கா கைய. எப்ப பாரு உங்களுக்கு புள்ள குட்டிய பெத்து கொடுத்து நீ ஒண்ணு செய்யுங்கம்மா. என்ன? எங்களையும் நீ கல்யாணம் பண்ணப்ப நாங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரி செஞ்சு விட்டு நீங்க போங்க. ஏன் கல்யாணம் பண்ணப்ப எங்க ஆளு கருன்னு முடி சுருள் முடியா அப்படி வச்சிருந்திருப்பா. இப்ப பாரு என் தலையில பாரு, இங்க தலையில உன்னையும் காணு, இங்கதான் பெருசா இருக்கு. ஏன் நாங்க உட்காந்து புடுங்கணுமா? யாரு ஒவ்வொன்னுத்தையும் ராத்திரி முழுக்க அந்த வேலை தான் பாக்குறது, பொழுது விழிஞ்சு பார்த்தா பாதி பேர் காணும். கடுப்பேத்தாதீங்க மயிலால். நான் என்ன கேக்குறேன், பொம்பளைய கல்யாணம் பண்ணி தான் நீங்க உறுப்பு இல்ல, எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி விளங்கலையா? இல்லனாக்கா வர நாளைக்கே கடலூருக்கு கலெக்டர் ஆயிருவாரு ஐயா. நான் என்ன கேக்குறேன், எங்களை கல்யாணம் பண்ணி விளங்கல இல்ல, இதே மேடையில நல்ல முகூர்த்த நாள், நிறைஞ்ச முகூர்த்த நாள், வேதாரண்ய மக்கள் பாங்கறிந்த மக்கள் முன்னாடி இதே மேடையில ஐயா நடுவர் வெள்ளச்சாமி முன்னிலையில திருமிகு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் நீலகண்டன் அவர்களுக்கும் அடுத்து வந்து பேச போற எங்க அண்ணன் மங்களாபுரம் வடிவேல் அவர்களுக்கும் திருமணம் செய்து இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டும் நடத்தப்படும். நீ எல்லாம் கவலைப்படாத, இன்னும் 20 வருஷம் என்ன 10 வருஷத்துல நடந்தாலும் நடக்கலாம். ஏன் பொம்பளை கட்டிக்க விலங்கல இல்ல, அவங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு பரல சொல்லுங்களேன், ஆமா குட்டியா வந்து பிறக்கும். அதெல்லாம் அமெரிக்காவுல நடந்துகிட்டு தான் இருக்கு, நீ அதிசயமா பேசி அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. என்னைக்குமே குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி வரணும். அதை விட்டுட்டு பொம்பளை நைட்டி போடுறோம் ஏன் நைட்டி போடுறோம், எதுக்கு நைட்டி போடுறோம்? எங்க பாருங்க புடவைனா 4-5 துணி இருக்கு, ஏன் புருஷன் துவைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாரேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல நைட்டி போடுறோம். அதாங்க எவ்வளவு இறக்க குணம் பாருங்க. இதுல பொம்பளை டிவி பாக்குறோம் சீரியல் பாக்குறோம், கண்ணுல கொல்லி வைக்க. ஏன் நாங்க சீரியல் பாக்குறோம், பெண்கள் சீரியல் பாக்குறோம், ஏன்கா பாக்குறோம், டிவி பாக்குறோம், ஏன் பாக்குறோம்? ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி மாசம் கேபிளுக்கு கட்டுற 350 ரூபா காசு வீணா போயிட கூடாதேன்னு நல்ல எண்ணத்துல நாங்க டிவி பாக்குறோம், எங்களுக்காக பாக்குறோம். ஓ, அந்த காசு வேஸ்டா போயிட கூடாதுங்கிறது. இதுல புடவை எடுக்கிறா, ஆரி பிளவுஸ் போட்டுக்கிறா, ஏன் புடவை? சீரியலை பத்தி நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த எதிர்நீச்சல் அந்த கடைசி ஒருத்தன் பொண்டாட்டி இருக்குல்ல, அது பேர் என்ன? எனக்கா ஜனனியா? 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, இப்பதான் வயித்துல புழு உண்டாயிருக்குங்கிறாங்க. புழு உண்டாயிருக்கா? அது உடனே அழுகுது, உடனே சிரிக்குது. ஏன் அழுகுது, ஏன் சிரிக்குது? நான் என்ன கேக்குறேன், கட்டுன பொண்டாட்டிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஆணி எனக்கு ஒரு கல்யாணம் நான் கேக்குறேன். அண்ணே வாழ்க்கைனா எப்படி தெரியுமாண்ணே, வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் பயணம் மாதிரி, அதுல புருஷன் நீங்க எல்லாம் படகு மாதிரி, மனைவி நாங்கெல்லாம் துடுப்பு மாதிரி. என்னதான் நீங்க படகா இருந்தாலும் மனைவிங்கிற துடுப்பு நாங்க வந்தா தான் அந்த கடலை கடக்க முடியும். பெண்கள் நாங்க தான் பிக் பாஸ். நல்லா கையை தட்டுக்க, நல்லா தட்டுங்க, பெருமை. நன்றிகள். இந்த பொண்ணு மாதிரி பேச முடியாது. என்ன பேசுறீங்க நீங்க? ஆண்கள் எல்லாருமே படகு மாதிரி, பெண்கள் வந்து துடுப்பு மாதிரி. அதனாலதான் ஒரு சில பேர் 2 துடுப்பு போட்டு ஓட்டுறாங்க. என்னது? படகு கொஞ்சம் வேகமா போகும்ல, சீக்கிரமா போய் சேர வேண்டியதா 2 வச்சுக்கிட்டாங்க. ஒரு சில பேர் மோட்டர் வச்சிருக்கான், துடுப்பு 2 துடுப்பு போடுறான், கவுத்து விட்டு போயிருவோம். அப்படி இல்லனே, இப்ப இப்படி சொல்றனே, புருஷன் நீங்கெல்லாம் சோறு மாதிரி, மனைவி நாங்கெல்லாம் குழம்பு மாதிரி. வெறும் சோறை மட்டும் சாப்பிட முடியுமாக்கா? தொண்டை விக்கி சாவணும். மனைவி புருஷன் எப்படி?
சோறு மாதிரி. மனைவி இந்த அப்ப சாப்பிட்டீங்களே சாம்பார் மாதிரி. சாம்பார் மாதிரி. வேற சோறு மட்டும் சாப்பிட்டா தொண்டை விக்கி சாவணும். மனைவிங்கிற குழம்பு ஊத்தி சாப்பிடணும். அதாம ஒரு சில பேரு மனைவி குழம்பு மாதிரி, கணவன் சோறு மாதிரி. ஒரு சில பேர் சாம்பார் ஊத்திக்கிறான், வத்த குழம்பு ஊத்திக்கிறான், ரசம் ஊத்திக்கிறான், மீன் குழம்பு ஊத்திக்கிறான், கறி குழம்பு ஊத்திக்கிறான். ஒரே குழம்பு எப்படி சாப்பிடுறது? ரெண்டு குழம்பு ஊத்திக்கிறான், கருவாட்டு குழம்பு ஊத்திக்கிறான். அண்ணே பழமொழி சொன்னா என்னம்மா? ஐயோ போங்க அண்ணே, போமா. இதுல வேற அவங்க பொண்ணு பார்க்க போனாங்களா? இப்ப பேசாம உட்கார்ந்திருக்கியே. கிராம நிர்வாக அதிகாரி வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவர் பார்த்த பொண்ண இவர் பார்த்தாரா, இவர் பார்த்த பொண்ண அவர் பார்த்தாங்களா? இது ஒரு குடும்பம். ஏமா ஒரு பொண்ணு பார்க்க போனா அண்ணன் போவாரு, தம்பி போவாரு, சித்தப்பா போவாரு, தாத்தா போவாரு. உண்மையிலேயே பொண்ணு பார்க்க போகணும்னா எங்களுக்கும் பெண்கள் எல்லாருக்குமே கல்யாணத்தப்ப ஒரு ஆசை இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எங்களுக்கு வரக்கூடிய புருஷனும் அப்படியே ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி ஒரு புருஷன் வரமாட்டானான்னு எதிர்பார்ப்போம். அதனால 13 அமாவாசை கரை சூத்துன கடல கறி சட்டியோட அடி சட்டி கலருக்கு வந்து எங்களுக்கு வாக்கியம். அவரை சொல்லல. இன்னும் எங்க பெண்கள்ட்ட இருந்து சொல்லவா? நீங்க சொன்னீங்கல்ல எதிர்நீச்சல் சொன்னீங்கல்ல, எங்க பெண்கள் மனசுல இருந்து சொல்லவா? சிறகடிக்க ஆசையில வர முத்து மாதிரி ஒரு புருஷன் வரமாட்டானா, மீனா மாதிரி வச்சு தாங்க மாட்டானான்னு எதிர்பார்ப்போம். அதுக்கு இறக்கம் மனோஜ் மாதிரி அம்மன் அம்மா முந்தானே பிடிச்சிட்டே தெரியும். அப்படி இருக்க புருஷனை கூட மாலா மாலா மாலான்னு எங்க முந்தானே பிடிச்சி தெரிய வைக்கிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பஞ்சம் டாய் கலர் புடவை கட்டிக்கிட்டு மாலா மாலான்னு என்ன யோக தரிசனத்துல பிடிச்சிக்கிட்டு தெரியணும். ஏன் மாலா மாலா மாலான்னு தெரியுறா? எனக்கு செல்ல பேர் யோக தரிசனம் இல்ல மாலா.